வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக. கோட்டு துண்டு இருக்குது. மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பி என்ற புள்ளியை குறிக்க. பி வழியே கோட்டு துண்டிற்கு இணைக்கோடு வரைக. 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரையணும். அதை எடுத்து நம்ம இப்போ வரைஞ்சிக்குவோம். ஸ்கேலு பென்சிலையும் வச்சுக்கிட்டு 7.8 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். கரெக்டாக 0லேருந்து 7.8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோடு வரைகிறோம். கோட்டு துண்டு 7.8 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கோம். இந்த சைடும் லைனை கொஞ்சம் நீட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம புள்ளி வச்ச இடம் எதுன்னு தெரியும். பாருங்கள், இந்த புள்ளியை நான் எல்லுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை நான் எல்லுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த புள்ளியை எம்முன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் எத்தனை சென்டிமீட்டர்? 7.8 சென்டிமீட்டரில் எல்எம்ங்கிற ஒரு கோட்டு துண்டு நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இதில் மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பி என்ற புள்ளியை குறிக்க. இங்கே மேலே பி என்ற புள்ளி குறிக்கணும். மூளை விட்டத்தை வச்சு 5 சென்டிமீட்டர் அளவு குறிக்கணும். இந்த நடு சென்டரில் வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. எங்கே வேணாலும் வச்சுட்டு அந்த கோடுக்கு நேராக வச்சுட்டு மேலே 5 சென்டிமீட்டர் குறிக்க சொல்லியிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் குறிச்சிட்டு இதுக்கு நம்ம பின்னு குறிக்கிறோம். ஏன்னா கொஷினில் பின்னு கொடுத்துருக்கனால பின்னு குறிச்சிட்டோம். இப்போ இதுக்கு இணைக்கோடு வரையணும். ஃபஸ்ட்டு புள்ளி நம்ம எல் ஒன்று கண்டுபிடிச்சோமா, அந்த புள்ளியில் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே நகர்த்திக்கிட்டே போகணும். மேலே நகர்த்திக்கிட்டே போனோம்னா கரெக்டாக அந்த புள்ளி வர இடத்துல அந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சுட்டு ஒரு கோடு நீட்டி விடணும். அப்படியே ஒரு கோடை நீட்டி விட்டோம்னா இதுக்கு இது இணைக்கோடு வரைஞ்சாச்சு. இது இதுக்கு இணைக்கோடாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் இணைக்கோடு. எல்எம்க்கு இணைக்கோடுங்கிறது பி என்ற ஒரு கோடு தான் இணைக்கோடு. ஃபஸ்ட்டு படி எழுதணும். இதுக்கு எல்எம்ங்கிற 7.8 சென்டிமீட்டர் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் பி என்ற புள்ளி குறித்து அது ஒரு இணைக்கோடு வரைஞ்சோம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை